மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் எப்போது நடக்கும், நடக்குமா நடக்காதா, இல்லை எதற்காக இடைத்தேர்தல்கள் அறிவிப்புகள் வராமல் காத்திருக்குது. இந்தியா முழுமைக்கும் சில இடங்களில் காலி ஆட்சி தொகுதிகள், அந்த தொகுதிகளுக்கெல்லாம் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. தேர்தல் கமிஷன் ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் தாமதம் காட்டுகிறது? இதற்கு பின்னாடியில் இருக்கிற என்ன ரகசியம், என்ன தில்லாலங்கடி வேலை, பாஜகவும் தாவேகாவுக்கும் என்ன ரகசிய உடன்பாடு, ரகசிய டீல் இருக்கு, எதற்காக காத்திருக்கிறது தேர்தல் கமிஷன்? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய, தாவேகா அரசாங்கத்தினுடைய ஏராளமான அட்ராசிட்டிகள், நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. இருந்தாலும் இது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். இதில் எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி வேலையை தேர்தல் கமிஷன் செய்கிறது என்று அம்பலமாகி இருக்கிறது. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். நம்முடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுகிற அன்பு நண்பர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் அன்பையும் ஆதரவையும் வேண்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் தமிழ்நாட்டில் எப்போ நமக்கு ஒரு தொகுதி காலியாச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம முதலமைச்சராக இருக்கிற சோசப்பு விஜய் இருக்கார்ல, இவர் 2 தொகுதியில் நின்று ஜெயிச்சார். அதில் திருச்சி கிழக்கு அந்த தொகுதிக்கே போகாமல் 2 முறை சும்மா தலையை காட்டு மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள், நாற்றத்தை விரும்புகிறார்கள், என்னத்தையோ நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்க. நடிகனை பார்த்து ஓட்டு போட்டாங்க. நடிகன் ஜெயிச்சிட்டார். ஜெயிச்ச உடனே அந்த மக்களுக்கு நன்றி கூட சொல்ல போல. அப்படி ஒரு நன்றி கெட்டத்தனமாக இருக்கிற நபர் இப்போது ராஜினாமா பண்ணிட்டார். நன்றியே சொல்லாமே ராஜினாமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க போய் ஒரு தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டார். நன்றி சொல்ல போல அங்க போயும் தேர்தல் பரப்புரை தான் செஞ்சார். ஒரு 5000 பேரை மட்டும் கூட்டி வச்சுட்டு. ஏன்னா இவர் வெற்றி பெற்றது என்னமோ 38,000 40,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சுட்டு 5000 பேர் தான் அலோவ் பண்ணி நன்றி சொன்னார். அது கூட நன்றி சொல்லல. மீண்டும் நான் யாரை நிப்பாட்டணும் அவங்களை ஜெயிக்க வைக்க மக்களே அப்படின்னு திருச்சி கிழக்குல ஒரு பெரிய அந்த செட்டிங் ஒன்று பஸ் இருக்கும்ல, அந்த பஸ் மேல நிப்பாட்டி ஏதோ ஒன்று பேசிட்டு வந்துட்டார் இல்லையா. இப்போ அங்க இடைத்தேர்தல் கடந்த மே மாசமே அவர் ராஜினாமா பண்ணிட்டார். மே மாசம் அவர் 10ஆம் தேதி பதவி ஏற்றுக்கிறாரு. வெற்றி பெற்ற பிறகு 14 நாளுக்குள்ள பதவியை ராஜினாமா பண்ணணும். 2 தொகுதி ஜெயிச்சாங்கன்னா 14 நாளுக்குள்ள ஏதாவது ஒரு தொகுதியை தக்க வச்சுட்டு ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணணும், ஆஸ் பர் ரூல். அதனால திருச்சி கிழக்கு ரொம்ப தூரமா இருக்கு, அடிக்கடி போய் பார்க்க முடியாது. ஏதோ பக்கத்துல இருக்க பெரம்பூருக்கு தினம் காலையில் ஏன் சொன்ன வாக்கிங் வர மாதிரி நினைக்கிறீங்களா? உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியுது. இவர்தான் இனிமே எந்த தொகுதியும் போறது கிடையாது. ஏன்னா இவர் உட்கார்ந்துனே தான் ஆப்ரேட் பண்ணுவார் எல்லாத்தையும். யாராவது ஷேடோ சிஎம் எங்கே அனுப்பிச்சு விடுவார், நீங்க போங்கப்பா பாரு. இவர் வரையே வரமாட்டார். கேட்டா நிர்வாகத்தை அப்படியே நடத்தி தூக்கி நிப்பாட்டுறதுக்கு முயற்சி எடுக்கிறாராம். பூரா என்னதுன்னா திமுக அரசாங்கம் செய்த பல விஷயங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு இருக்குது. அதான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல உட்காந்து என்ன வேலை பாக்குறீங்க நீங்கன்னு தெரியல. சரி விடுங்க, நம்ம பேச வந்த விஷயம் டைவர்ட் ஆயிடும். இப்ப இந்த இடைத்தேர்தல் என்பது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா மே மாசமே தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். அதுக்கப்புறம் இடைத்தேர்தலுக்கான வேலைகள் அந்த தொகுதியிலே ஏதாவது பண்ணுவாங்களான்னா தேர்தல் கமிஷன் ஒன்றும் பண்ணவே இல்லை, அப்படியே இருக்கு. ஆனால் 6 மாசத்துக்குள்ள தேர்தல் கமிஷன் அங்கே இடைத்தேர்தல் நடத்தணும், ஆஸ் பர் ரூல். ஓகே, இது இடையிலேயே இந்தியா முழுமைக்கும் பல மாநிலங்களில் நிறைய தொகுதி காலி ஆகும் இல்லையா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீகாரில் ஒரு தொகுதி காலியாக இருக்கு, மத்திய பிரதேசில் ஒரு தொகுதி காலியாக இருக்கு, குஜராத்தில் ஒரு தொகுதி காலியாக இருக்கு. பீகார்ல காலியான தொகுதி பிப்ரவரி மாசம் காலியான தொகுதி. அப்புறம் மத்திய பிரதேசத்துல காலியான தொகுதி மார்ச் மாசம் காலியான தொகுதி. குஜராத்ல காலியான தொகுதி ஜூன் மாசம் காலியான தொகுதி. அதுல என்னன்னா பீகார்ல இருந்த அந்த தொகுதி அவர் எம்பியாக செலக்ட் ஆயிட்டார். பாஜகவை சேர்ந்தவர். அவர் எம்பியா செலக்ட் ஆயிட்டதுனால அவர் தன்கிட்ட இருந்த எம்எல்ஏ தொகுதியை ராஜினாமா பண்ணிட்டார். அதனால அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது. மத்திய பிரதேசத்துல ஒரு தொகுதி, அந்த தொகுதி பாத்தீங்கன்னா அந்த எம்எல்ஏ மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு, அது நிரூபிக்கப்பட்டதுனால அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. தகுதி இழப்பு. அவருக்கு எம்எல்ஏவாக தொடர்வதற்கு தகுதி இல்லை, இனிமேல் லாய்க்கு இல்லை நீ அப்படின்னு சொல்லி அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணதுனால அந்த இடத்துல தேர்தல் கமிஷன் இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்கு. அப்புறம் நம்ம குஜராத் அந்த தொகுதியை சேர்ந்தவர் அவர் பிஜேபிக்காக தான். அவர் ரொம்ப ஏஜ், இறந்து போயிறார். ஜூன் 2 3 அவர் இறந்து போயிட்டார். அதனால அந்த இறந்து போறதுனால அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுச்சு. ஓகே, இந்த தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், ஜூன் மாதம், இந்த 3 மாதங்கள்ல நடந்த இந்த காலியான தொகுதிகளில் இடைத்தேர்தலை தேர்தல் கமிஷன் அறிவிச்சுது. சட்டப்படி ஆஸ் பர் ரூல் ஒரு தொகுதி காலி ஆயிட்டா 6 மாசத்துக்குள்ள தேர்தல் நடத்தணும், இடைத்தேர்தல் நடத்தணும். அப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மாசத்தை விட்டுருப்பேன் நான். மார்ச் ஏப்ரல் ஜூனுக்கு போயிட்டேன் நான். அப்ப நடுவில் ஒரு மே மாசம் ஒன்று இருக்குல்ல, அந்த மே மாசத்துல இந்தியா முழுமைக்கும் எங்கேயும் தொகுதி காலியே ஆகலையா அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரானாமா, நம்ம முதலமைச்சர் சோசப்பு விஜய்
மே மாசம் தானே ராஜினாமா பண்ணாரு, திருச்சி கிழக்கு தொகுதி. அப்ப அந்த தொகுதி இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்கணும் இல்லையா? தேர்தல் கமிஷன் நேர்மையாக, நீதியாக, நியாயமாக, யோகிய சிகாமணியாக நடந்து கொண்டால் அந்த தொகுதிக்கு சேர்த்து அல்லவா இடைத்தேர்தலை நடத்தி இருக்க வேண்டும். மக்களே, நடத்தணுமா வேணாமா? அப்ப அந்த தொகுதிக்கு ஏன் தேர்தலை விட்டுட்டாங்க நடத்தாம அப்படின்னா, மே மாசம் அவர் ராஜினாமா பண்ண பிறகு, அதன் பிறகு தொடர்ச்சியாக முதல் கூட்டத்தொடர், அந்த கூட்டத்தொடர்ல எம்எல்ஏக்களாக பதவி ஏற்றுக்கிட்ட உடனே ஒரு 3 நாள் இடையில டக்குன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்த 3 பேர் ராஜினாமா பண்றாங்க. அந்த மரகத குமாரவேலு, பெருந்துறை, தாராபுரம் இவங்க எல்லாம் ராஜினாமா பண்றாங்க. 2 பெண்கள் 1 ஆண் ராஜினாமா பண்ணாங்களா? அப்ப ஏற்கனவே திருச்சி கிழக்கு 1 ஆயிடுச்சு, இது ஒரு 3 ஆயிடுச்சு, 4 ஆயிடுச்சு. இதெல்லாம் மே மாசத்துல நடந்த விஷயம். நான் சொல்றேன், இதெல்லாம் மே மாசத்துல நடந்த விஷயம். அதுக்கு பிறகு தொடர்கதியாக ராஜினாமாக்கள் தொடர்கிறது. அதுக்கப்புறம் இசைக்கு சுப்பியானு ஒருத்தர் தனியா ராஜினாமா பண்றாரு, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பண்றாரு, அப்புறம் விஜயபாஸ்கர், இன்னொரு விஜயபாஸ்கர், இப்படின்னு வரிசையாக இதுவரை 6 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்க. திருச்சி கிழக்குல சோசப்பு விஜய் முதலமைச்சர் ராஜினாமா பண்ணியிருக்காரு. 7 தொகுதி இப்ப வரைக்கும் காலியா இருக்கு. மே மாசத்தில் ராஜினாமா செய்தவருடைய அந்த காலியான தொகுதி உடனடியாக அறிவிக்கப்படுது. ராஜினாமா ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு கொடுத்த அடுத்த செகண்டே ராஜினாமா ஏத்துக்கிறார் சபாநாயகர். நேர்மையான விளம்பி இல்ல, அவரு ரொம்ப பரிசுத்தவான் இல்ல, நியாயவான் இல்ல. அரசியல்னு வந்துட்டாலே பூரா பயிலும் திருட்டு பயிலா தான் இருக்கான். ஆனா நான் அவரை சொல்லுங்க, உடனே அப்படியே வராதிங்க. அவர் ரொம்ப நேர்மை. யார்? நம்ம ஜெய்சிடி பிரபாகரன் சபாநாயகர் தான். இப்போ அந்த தொகுதியெல்லாம் காலி ஆயிடுச்சு இல்லையா? இந்த தொகுதிகள்லாம் அந்த தமிழ்நாட்டை விட்டுட்டு பாக்கி இருக்கிற எல்லா தொழில் இடைத்தேர்தலும் அறிவிச்சிட்டாங்க தேர்தல் கமிஷன். ஆனா இங்க மட்டும் அறிவிக்கல. ஏன்டா அறிவிக்கலன்னா இங்கதான் சூட்சமா ஒளிஞ்சிருக்குது. அப்ப என்ன காரணம்னா, இடைத்தேர்தல் எண்ணிக்கை என்பது இன்னும் உயரும் என்கிறது தேர்தல் கமிஷனுடைய கணிப்பு. அதனாலதான் எதுக்கு சும்மா நம்ம அப்பப்ப இடைத்தேர்தல் நடத்துறது, ஒட்டுமொத்தமா இடைத்தேர்தல் நடத்திக்கலாம். எப்போ அவங்களுடைய இலக்கு எண்ணிக்கை அது வரைக்கும் ராஜினாமா தொடர்கிறதோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அப்ப தேர்தல் கமிஷன் யாருக்காக காத்திருக்கிறது? எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வதற்காக காத்திருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா நீங்க ஜூன் மாசம் ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னு ஒண்ணு இப்போ அறிவிக்கிறீங்க உடனடியாக இடைத்தேர்தல். ஏன்னா அங்க இனிமே இன்னொரு ராஜினாமாக்கள் வர வாய்ப்பு இல்லை, இன்னொருத்தர் சாவறதுக்கு வாய்ப்பு இல்லை. உடனே நமக்கு தெரியாது மரணம் எப்போ வரும்னு யாருக்கு தெரியும்? தெரியாது. ஆனா அங்கெல்லாம் குஜராத்ல ஒரு தொகுதி காலியான உடனே தேர்தல் நடத்துறீங்க, மத்திய பிரதேசத்தில் நடத்துறீங்க, பீகார்ல நடத்துறீங்க. தமிழ்நாட்டில் ஏன்பா வெயிட் பண்றீங்க நடத்தாம? அதான் உங்க கணக்குப்படி 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்களே, மே மாசம் நடத்த வேண்டியது தானே? அப்படின்னா நடத்தல. இப்ப ஜூன் மாசமும் தொடர்ந்து நிறைய பேர் ராஜினாமா பண்றாங்க. எண்ணிக்கை 7 ஆயிடுச்சு. இவங்களுக்கு மெஜாரிட்டிக்கு தேவை கிட்டத்தட்ட 12 எம்எல்ஏக்கள் வேணும். 12 எம்எல்ஏக்கள் வந்ததான் முழு மெஜாரிட்டியே தாவேக அரசு பெறும். அது வரைக்கும் ராஜினாமா பண்ணுகிற அந்த எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருக்கும். அதுக்காக காத்துக்கிட்டு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்கன்றது தான் இப்ப நமக்கு கிடைக்கிற தகவல். இதுல நீங்க பாஜக தலையீடு இல்லாம, பாஜகவுடைய ஆசி இல்லாம, அமித்ஷா மோடியோட ஆசீர்வாதம் இல்லாம இது தேர்தல் கமிஷன் இந்த மாதிரி காத்திருக்குமா? அப்ப பாசிசம் பாயாசம் சொன்ன நம்ம சோசப்பு விஜய் முதலமைச்சர் அவர் நேர்மையாளவரா, நியாயமானவரா, நல்லவரா, யோகிய சிகாமணியா? யோகியம் வரா சொம்பு எடுத்து உள்ள வைன்ற மாதிரி நம்ம யோகியம் வராருங்க பத்திரமா வைங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுமா? சொல்லலாமா? மக்கள் நீங்க உங்ககிட்டே விட்டுறேன் நான். அப்ப இடைத்தேர்தல் என்பது நம்ம தமிழ்நாட்டுக்கு உடனடியாக வர வாய்ப்பு இல்லை. ஒரு பக்கம் அதிமுக நீதிமன்றத்தை நாடுது, அவங்க கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் கையேந்தி போயிட்டு இருக்காங்க. நீதிமன்றம் என்ன முடிவெடுக்க போகுது நமக்கு தெரியாது. ஆனால் தேர்தல் கமிஷன் இதுவரைக்கும் செய்ய வேண்டிய, நியாயமா செய்ய வேண்டிய விஷயத்தை கூட செய்யாம ஏமாத்திக்கிட்டே இருக்குது அப்படின்றது மூலம் வட்ட வெளிச்சமா தெரியுதா? மற்ற மாநிலங்களுக்கு காட்டுகிற அந்த வேகத்தை தமிழ்நாட்டில் ஏன் காட்டவில்லை இடைத்தேர்தல்ல தேர்தல் கமிஷன்? அப்ப தேர்தல் கமிஷன் யார் கைப்பாவை? ஆளுங்கட்சிக்கு சாதகமா, தாவேகாக்கு சாதகமா தேர்தல் கமிஷன் எப்படி செயல்படும்? இதுல வேற பாஜக தாவேகாவை எதிர்க்குதான். எங்க அண்ணன் நயினார் நாகேந்திரன் போய் புகார் கொடுக்கிறார். யாருகிட்ட? ஆளுநர்கிட்ட. பாஜக தாவேகா செயல்பாடுகள் சரியில்லை, நடவடிக்கை சரியில்லை, நீங்க அவங்க மேல உடனே நடவடிக்கை எடுங்க. அமைச்சரவை கூட்டத்துல அமைச்சரவைக்கு சம்பந்தம் இல்லாம 2 பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்னு கொடுத்த உடனே மக்கள், நாட்டு மக்கள்லாம் சே பாஜக எப்பேற்பட்ட நல்ல அமைப்பு பாரியா, எப்பேற்பட்ட கட்சி பாரியா, எவ்வளவு நேர்மையா இருக்காங்க, அவங்க எப்படியா தாவேகாவோட கூட்டு வைக்க முடியும்? என்னையா சதி பண்றாங்கன்னு சொல்றீங்க? அதெல்லாம் கிடையாது. பாத்தியா அவங்களே ஆட்சியை கலைக்க சொல்லி கவர்னர்கிட்ட கொடுக்குறாங்க, சொல்றாங்க அமைச்சரவை ரகசிய பிரமாணத்தை மீறிட்டார்
சோசப் விஜய் முதலமைச்சர், அதனால அவர் மேல நடவடிக்கை எடுங்கன்னு கவர்னர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு மாநில கட்சி தெரியாதா, மாநிலத்தில் இருக்கிற பாஜக தெரியாதா தேர்தல் கமிஷன் வந்து நேர்மையா செயல்படுதுன்னு? நீங்க என்ன அபாண்டமா குற்றம் சாட்டுறீங்க? நீ ஏன் மேல பாயாதீங்க அணில்களே. பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் எல்லாருக்கும் தெரியும், தேர்தல் கமிஷன் அமித்ஷா சொல்படி தான் கேட்கும், மோடி சொல்படி தான் கேட்கும். அவங்க காத்திருக்காங்கன்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் வேற ஒண்ணும் கிடையாது. தாவேகாக்கு முழு மெஜாரிட்டி வருகிற வரை தேர்தல் கமிஷன் காத்திருக்கும், இடைத்தேர்தலை அறிவிக்காது. தமிழ்நாட்டில் இப்போது இடைத்தேர்தல் வராது. இவங்க யாரெல்லாம் மிரட்டுறாங்க உருட்டுறாங்கன்னு அவங்க எல்லா எம்எல்ஏக்களும் இங்க சேர்ந்து இடைத்தேர்தலில் 12 தொகுதிக்கு மேல 12ல இருந்து 15 தொகுதி காலியான பிறகுதான் தேர்தல் நடக்கும். அதுவரை தேர்தல் நடக்காது. காலியான தொகுதி காலியா தான் இருக்கும். 6 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மே மாசம் தான், இப்ப நம்ம ஜூலைல இருக்கோம். மே, ஜூன், ஜூலை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. 2 மாசம் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 4 மாதங்கள் இருக்கு. அதுக்குள்ள எவ்வளவோ மிரட்ட முடியும், எவ்வளவோ உருட்ட முடியும், யார் யார வேணாலும் தூக்கிட்டு வர முடியும். ஏன்னா இவங்கெல்லாம் தூய சக்தி வச்சு ஒரு பெரிய வாஷிங் மிஷின் வச்சிருக்காருல்ல, அந்த வாஷிங் மிஷினில் உள்ள போட்டிங்கன்னா ஒரு கரையெல்லாம் நீங்கி குட்கா கரையே போக்குதுங்க. எப்பேற்பட்ட வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க தெரியுமா? தாவேகால பனையூரில் வச்சுக்கிறாங்க அந்த மிஷினை. அங்கே போயிட்டு ஒரு வாட்டி உள்ளே போயிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் பரிசுத்தம், கிளீன், சூப்பர் கிளீன் ஆயிருவீங்க. நீங்கள் ஒருவேளை ஊழல் பண்ணி நிறைய சொத்து வச்சிருக்கீங்கன்னா போயிருங்க. ஏன்னா ஜெகத் ரட்சகன் பையன் போயிருக்காருன்னு சொல்றாங்க. திமுகவை சேர்ந்த எம்பி ஜெகத் ரட்சகனுடைய பையன் தாவேகால சேர்ந்துட்டாராம். ஏன் சேர்ந்திருக்காரு தெரியுமா? என்ன இருக்கிறத காப்பாத்திக்கணும். ஏன்னா இவன் தான் லஞ்ச லாவண்யமே இல்லாத கட்சியாம், ரொம்ப யோகிய சிகாமணி கட்சி. அதனால அங்க போய் சேர்ந்திருக்காராம். இனிமே மக்களே, தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் என்பது இப்போதைக்கு நடக்காது. அதுக்கான காரணங்களை நான் விளக்கி சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதோ சந்தேகங்கள் அல்ல உங்களுக்கு என்ன இந்த வீடியோ மீதான கருத்து இருக்கோ கமெண்ட்டுகளா போடுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வந்து பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் என்ன உறவு இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். தேர்தல் கமிஷன் எப்படியெல்லாம் கூட்டணியாக ஒத்து ஊதிக்கிட்டு இருக்கு அப்படின்றதும் தெரிய வரும். மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.